अस्सलाम वालेकुम हाय फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल इनकाன வீடியோல தேங்காய்லாம் சேர்த்து ஒரு டிஃபரண்டான டேஸ்ட்ல சூப்பரான ஒரு ஆம்லெட் தான் பார்க்க போறோம். இந்த மாதிரி மசாலா அரைச்சு நீங்க முட்டை ஆம்லெட் செஞ்சு பாருங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். குவாண்டிட்டியுமே உங்களுக்கு அதிகமா கிடைக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். இதுக்கு வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், ஒரு 1/4 மூடிக்கும் கம்மியா தேங்காய் துருவி சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூடவே வெங்காயம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வெங்காயம் வந்து ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ஒரு 4 பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன். இது கூடவே பச்சை மிளகா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இதெல்லாமே சேர்த்துட்டு ஃபைனாக அரைச்சிக்கலாம். இப்போ நமக்கு வந்து மசாலா பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ ஒரு பவுலில் மாற்றியாச்சு. நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிட்டிங்க, அதுவுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து 3 முட்டை உடைச்சி ஊற்றிக்கலாம். முட்டையுமே உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மசாலாவுக்கு வந்து 3லேருந்து 5 முட்டை சேர்த்துக்கலாம், கரெக்டாக இருக்கும். முட்டை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். நுர பொங்குற அளவுக்கு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் முட்டை வந்து நல்லா ஃப்ளஃபியாக நமக்கு கிடைக்கும் ஆம்லேட் வந்து. உங்களுக்கு வேணும்னா இதில் மல்லி இலை, கருவேப்பிலை இதெல்லாமே பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இந்தளவுக்கு நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா தோசைக்கல்லை காய வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ஆம்லேட்டை வந்து சேர்த்துக்கலாம். இதில் வந்து பாதி மட்டும் சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து 2 ஆம்லேட்டாக நம்ம மேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரே இதுவாக ஊற்றிட்டிங்க அப்படின்னா திருப்புறது வந்து கஷ்டமாயிடும். அதனால் பாதியாக நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபோக் வச்சு லைட்டாக அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். அப்பப்போ நீங்கள் திறந்து செக் பண்ணிக்கோங்க, அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நம்ம திருப்பி போட்டதுக்கப்புறமா மூடி போட்டு அடுத்த சைடும் வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான ஆம்லேட் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம அப்படியே பிளேட்டில் மாற்றிடலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம், ஈஸியாக இருக்கும். இந்த ஆம்லேட் பார்த்திங்கன்னா வெரைட்டி ரைஸ், அப்புறமா பருப்பு, ரசம், இந்த மாதிரி சாம்பார் இது எல்லா கூடயும் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஈவன் கறி குழம்பு கூட வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி ஆம்லேட் போட்டு சாப்பிடும்போது அது இன்னொரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதே மாதிரி அடுத்த பேட்சுமே ஊற்றி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான ஃப்ளஃபி ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி தேங்காய் மசாலாலாம் சேர்த்து அரைச்சிட்டு ஆம்லேட் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கொடுத்துட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.